ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90 கிட்ஸ் மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடித்தமான மிட்டாய். இந்த 2K கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ஆரஞ்சு ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஆரஞ்சு அளவுக்கு கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவும் தண்ணிலாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா அந்த ஒரு பவுல் அளவுக்கு ஜூஸ் எடுத்திங்கன்னா அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா பாருங்கள், இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் பாகுப்பதம் செக் பண்ணணும். 2-3 டைம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரவுண்டாக இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அது இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ரொம்பவே. இந்தளவுக்கு திக்கானது வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது மிட்டாய்க்காக ஏதாவது மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்து டக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைனா சின்னதாக கரண்டி வச்சோ எடுத்து ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் போடுற அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து ஊற்றுங்க. பார்த்தீங்களா, திக்காகிட்டு இருக்குது. ரொம்பவே திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம அள்ளக்கூட முடியாது. எல்லாத்தையும் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஊற்றிடுங்க. பாருங்கள், இது நீங்கள் 1/2 ஹவரில் ஃபேனில் காய வச்சு எடுத்தாலே இந்தளவுக்கு கரெக்டாக டக்குன்னு எடுக்க வந்துடும். மிட்டாய் கலர் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாகு திக்காயிட்டு அதனால தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாவே கிடைக்கும். சூப்பராக இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது போல் வீட்டில் சின்னதாக மிட்டாயெல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பாக்ஸில் போட்டு நல்லாவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், அதனால் இன்றைக்கே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா நிறையா செஞ்சீங்க அப்படின்னா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.